வணக்கம், வெல்கம் டு எஸ்எஸ்ஆர்ஐஏஎஸ் எஜுகேஷன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி எக்ஸாம், போலீஸ் எக்ஸாம், டெட் எக்ஸாம், அது போக பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி தமிழ், இந்த பாடத்துக்கு தேர்வுக்கு உதவக்கூடிய வகையில் பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறளில் இருந்து மிக முக்கியமான கேள்விகள் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் டிஎன்பிசி எக்ஸாம், ஸோ டிஎன்பிசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 8க்கு வந்து மிக முக்கியமான டாபிக் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திருக்குறள் டாபிக். ஓகே, ஸோ மிக மிக முக்கியமான கேள்விகள் எல்லாமே வந்து இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கலாம் திருக்குறள். ஓகே, ஸோ திருக்குறள் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து எப்படி பிரிக்கலான்னு பாருங்கள். திரு ப்ளஸ் குறள் அப்படின்னு வந்து நம்ம பிரிக்கலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெண்பாக்களினால் ஆகிய நூல் ஆதலின் இப்பெயர் வந்து பெற்றது. ஓகேவா? வெண்பாக்களினால் வந்து ஆனதுனால இப்பெயர் வந்து பெற்றிருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், குறள் என்பது குறட்பாவை உணர்த்தாமல் அப்பாக்களால் ஆகிய நூலை உணர்த்துவதால் ஆகு பெயர் ஆகும். ஓகே, குறள் என்பது குறட்பாவை உணர்த்தாமல் அப்பாக்களால் ஆகிய நூலை உணர்த்துவதால் பார்த்தீங்க அப்படின்னா ஆகு பெயர் ஆகும். ஓகே, அடுத்து பாருங்கள், திருக்குறள் என்பது அடையெடுத்த ஆகு பெயர் ஆகும். ஓகே, திருக்குறள் என்பது அடையெடுத்த ஆகு பெயர் ஆகும். நெக்ஸ்ட் பாருங்கள், இது 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான் பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறள். ஓகே, 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா திருக்குறள். நெக்ஸ்ட்டு 11 கீழ்கணக்கு நூல்களுள் அதிக பாடல்களையும் அடிகளையும் கொண்ட நூல் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் தான். ஓகேவா? ஸோ 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று பார்த்திங்கன்னா திருக்குறள். அதே மாதிரி 11 கீழ்கணக்கு நூல்களில் வந்து அதிக நூல்களையும் அதிக பாடல்களையும் அடிகளையும் கொண்ட நூல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம திருக்குறள் மட்டும்தான். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், 11 கீழ்கணக்கு நூல்களுள் அதி அறங்களை சொல்லும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் தான். ஓகே, 11 கீழ்கணக்கு நூல்களுள் அதி அறங்களை சொல்லும் நூல் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறள் மட்டும்தான். அடுத்து பாருங்கள், 11 கீழ்கணக்கு நூல்களுள் அதிக செய்யுளால், அதாவது பாவால் பெயர் பெற்ற ஒரே நூல் பார்த்தீங்கன்னா திருக்குறள் மட்டும்தான். ஓகே, 11 கீழ்கணக்கு நூல்களுள் அதிக செய்யுளால் பாவால் பெயர் பெற்ற ஒரே நூல் பார்த்தீங்கன்னா நம்முடைய திருக்குறள் மட்டும்தான். அடுத்து 11 கீழ்கணக்கு நூல்களுள் குறள் வெண்பாவால் அடியில் ஆன ஒரே நூல் பார்த்தீங்கன்னா திருக்குறள். ஓகே, 11 கீழ்கணக்கு நூல்களுள் குறள் வெண்பாவால் அடியில் ஆன ஒரே நூல் பார்த்தீங்கன்னா நம்முடைய திருக்குறள் மட்டும்தான். ஓகே, அடுத்து தமிழ்மதின் இனிய உயர்நிலை என்று உலகோரால் பாராட்ட பெறும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய திருக்குறள் மட்டும்தான். தமிழ்மதின் இனிய உயர்நிலை என்று உலகோரால் பாராட்ட பெறும் ஒரே நூல் பார்த்திங்கன்னா நம்முடைய திருக்குறள் மட்டும்தான். அடுத்து இதுவே தமிழர் திருமறை உலக பொதுமறை ஆகும். ஓகே, இதுவே தமிழர் திருமறை உலக பொதுமறை ஆகும். ஓகே, அடுத்து பாருங்கள், குறள் என்பது இரண்டடி வெண்பாவை குறிக்கும். அது திரு என்ற சிறப்பு அடைமொழி பெற்று நூலை குறித்தது. ஓகே, குறள் என்பது பார்த்திங்கன்னா இரண்டடி வெண்பாவை குறிக்கும். அது மட்டும் இல்லாமல் அது திரு என்ற சிறப்பு அடைமொழி பெற்று நூலை குறித்தது. ஓகேவா? ஸோ இது வந்து மிக முக்கியமானது. அடுத்து மனித வாழ்வின் மேன்மைகளை, வாழ்வின் நெறிகளை மனித நாகரிகம் பிற நாடுகளில் தோன்றும் முன்னரே வகுத்து காட்டிய நூல் பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய திருக்குறள் மட்டும்தான். ஓகேவா? ஸோ மனித வாழ்வில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதன் எப்படிலாம் இருக்கணும், எப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு வாழ்வியல் நெறிமுறைகளை மனித நாகரிகம் மற்றும் பிற நாட்டுக்கு எல்லாமே உணர்த்திய ஒரே நூல் பார்த்திங்கன்னா நம்முடைய திருக்குறள் நூல். ஓகே, அடுத்து பாருங்கள், ஆங்கிலம், லத்தீன், கிரேக்கம் போன்ற 107 மொழிகளில் மொழிபெயர்க்க பெற்றுள்ளது. ஓகேவா? ஸோ திருக்குறள் வந்து எத்தனை மொழிகளில் வந்து மொழிபெயர்க்க பெற்றுள்ளதுன்னு பார்த்திங்கன்னா 107 மொழிகளில் வந்து மொழிபெயர்க்க பெற்றுள்ளது. உலகோர் விரும்பி படிக்கும் தமிழ் நூலாக வந்து விளங்குகிறது. ஓகே, ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஆங்கிலம், லத்தீன், கிரேக்கம் போன்ற 107 மொழிகளில் வந்து நம்முடைய திருக்குறளை வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களாலும் விரும்பி படிக்கக்கூடிய ஒரே நூல் பார்த்திங்கன்னா நம்முடைய திருக்குறள் மட்டும்தான். ஓகே, அடுத்து பாருங்கள், ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி பழகு தமிழ் சொல்லருமை நாலிரண்டில் என்னும் பழமொழிகள் இதன் பெருமையை வந்து விளக்குவனாகும். இவற்றுள் 4 என்பது பார்த்திங்கன்னா நாலடியாரும், 2 என்பது பார்த்திங்கன்னா திருக்குறளையும் வந்து உணர்த்துகிறது. ஓகேவா? ஸோ இது வந்து மிக மிக முக்கியமானது. ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி, இது எல்லாமே வந்து மிக முக்கியமானது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், மனிதனாக வாழ மனிதனுக்கு கூறிய அறிவுரை தான் திருக்குறள். ஓகேவா? ஸோ ஒரு மனிதன் வந்து மனிதனாக வாழணும் அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு சொல்லக்கூடிய ஒரு நூல் தான் பார்த்திங்கன்னா அறிவுரை நூல் வந்து திருக்குறள். ஓகேவா? ஸோ திருக்குறள் வந்து வேறு யாரோ சொல்லலை,
ஒரு மனிதன் தான் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் எப்படிலாம் இருக்கணும் எப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து ஒரு சுட்டி காட்டிய ஒரு அறிவுரையை கூறிய நூல் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய திருக்குறள். ஓகே, அடுத்து இறை கோட்பாட்டின் பொதுவான நெறியை திருக்குறள் வந்து காட்டுகிறது. இறை கோட்பாட்டின் பொதுவான நெறியை வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய திருக்குறள் வந்து காட்டுகிறது. அடுத்து ஆ கரத்தில் தொடங்கி நா கரத்தில் முடியும் நூல் பார்த்திங்கன்னா நம்முடைய திருக்குறள் மட்டும்தான். ஓகேவா, ஆ கரத்தில் தொடங்கி ஞா கரத்தில் முடியும் நூல் பார்த்திங்கன்னா நம்முடைய திருக்குறள். அடுத்து திருக்குறளின் சிறப்பை எடுத்து கூறும் நூல் பார்த்திங்கன்னா திருவள்ளுவ மாலை. இதில் 55 பாடல்கள் 53 புலவர்களால் வந்து பாடப்பட்டுள்ளது. ஓகேவா, ஸோ திருக்குறளின் சிறப்பை எடுத்து கூறும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவ மாலை. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 55 பாடல்கள் 53 புலவர்களால் வந்து பாடப்பட்டுள்ளது. ஓகே, ஸோ இது வந்து மிக மிக முக்கியமானது. அடுத்து சிவசிவ வெண்பா, தினகர வெண்பா, வடமலை வெண்பா, சோமேசர் முதுமொழி வெண்பா, குமரேச வெண்பா போன்றவனவும் குறளின் சிறப்பையை வந்து கூறுகின்றன. ஓகே, இது வந்து மிக முக்கியமானது. சிவசிவ வெண்பா, தினகர வெண்பா, வடமலை வெண்பா, சோமேசர் முதுமொழி வெண்பா, குமரேச வெண்பா போன்றவனவும் பார்த்திங்கன்னா குறளின் சிறப்பை வந்து கூறுகிறது. அடுத்து பாருங்கள், மலையதூவாசன் மகன் ஞானப்பிரகாசம் 1812 திருக்குறளை முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வந்து வெளியிட்டார். ஸோ யார் அப்படின்னா மலையதூவாசன் மகன் ஞானப்பிரகாசம். எந்த வருஷம்னா 1812 வந்து திருக்குறளை வந்து முதலாக பதிப்பிச்சு வந்து தஞ்சையில் வந்து வெளியிட்டார். இது வந்து மிக மிக முக்கியமானது. ஓகே, அடுத்து பாருங்கள், பரிமேலழகர் உரையுடன் முதலாக திருக்குறளை பதிப்பித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமானுஜ கவிராயர் வந்து பதிப்பிச்சிருப்பார். ஸோ எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1840 வந்து பதிப்பிச்சிருப்பார். ஓகே, அடுத்து பாருங்கள், விக்டோரியா மகாராணியார் காலையில் கண் விழிந்ததும் முதலில் படித்த நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் தான். ஓகேவா, ஸோ இது நம்ம காலங்காலமாக படிச்சுட்டு இருக்கோம். விக்டோரியா மகாராணி வந்து பார்த்திங்கன்னா காலையில் கண் விழிச்சதும் முதல்ல படிக்கக்கூடிய நூல் எதுன்னு பார்த்திங்கன்னா திருக்குறள் மட்டும்தான். ஓகே, அடுத்து திருக்குறளின் பெருமையை உணர்ந்த வீரமாமுனிவர் லத்தீனில் வந்து மொழிபெயர்த்திருப்பார். ஓகேவா, ஸோ திருக்குறளின் பெருமையை வந்து பார்த்திங்க அப்படின்னா வீரமாமுனிவர் வந்து உணர்ந்திருப்பார். ஸோ அதுக்கப்புறமா அதை வந்து திருக்குறள் வந்து லத்தீன் மொழியில் வந்து மொழிபெயர்த்திருப்பார். அடுத்து திருக்குறளை 40 ஆண்டுகள் படித்து சுவைத்த ஜியு போப் இதனை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து 1886 ஆண்டில் வந்து வெளியிட்டிருப்பார். ஓகேவா, ஸோ யார் அப்படின்னா ஜியு போப். ஸோ 1886 வந்து வெளியிட்டிருப்பார். அடுத்து ருஷ்ய நாட்டில் அணு துளைக்காத கிரெம்ளின் மாளிகையில் உள்ள சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறளும் வந்து இடம்பெற்றுள்ளது. ஸோ எங்கே அப்படின்னா ருஷ்ய நாட்டில் அணு துளைக்காத கிரெம்ளின் மாளிகையில் உள்ள சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த திருக்குறள் நூலும் வந்து இடம்பெற்றுள்ளது. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து இங்கிலாந்து நாட்டு காட்சி சாலையில் திருக்குறள் விவிலியத்துடன் வைக்கப்பட்டுள்ளது. ஸோ எங்கே அப்படின்னா இங்கிலாந்து நாட்டு காட்சி சாலையில் திருக்குறள் வந்து விவிலியத்துடன் வந்து வைக்கப்பட்டுள்ளது. அடுத்து பாருங்கள், திருக்குறள் ஒரு வகுப்பாருக்கோ ஒரு மதத்தாருக்கோ ஒரு நிறத்தாருக்கோ ஒரு மொழியாருக்கோ ஒரு நாட்டாருக்கோ உரியதன்று அது மாண்பதை உலகுக்கு பொது. ஓகேவா, ஸோ இதை சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவிகா வந்து சொல்லியிருக்காரு. திருக்குறள் ஒரு வகுப்பாருக்கோ ஒரு மதத்தாருக்கோ ஒரு நிறத்தாருக்கோ ஒரு மொழியாருக்கோ ஒரு நாட்டாருக்கோ உரியதன்று. ஓகே, அது யார் மாண்பதை உலகுக்கு பொது? திருவிகா. இதை வந்து சொல்லியிருப்பார். ஓகே, அடுத்து பாருங்கள், திருவள்ளுவர் தோன்றிராவிட்டில் தமிழன் என்னும் ஒரு இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு வந்து தெரிந்திருக்காது. ஓகே, திருக்குறள் என்னும் ஒரு நூல் தோன்றிராவிட்டால் தமிழ் மொழி என்னும் ஒரு மொழி இருப்பதாக உலகத்தாருக்கு வந்து தெரிந்திருக்காது. கி.ஆ.பெ. விஸ்வநாதம். ஓகேவா, திருக்குறள் இல்லை அப்படின்னா ஒரு தமிழன் இருக்கான் அப்படிங்கிற ஒரு அடையாளம் வந்து தெரிஞ்சிருக்காது. அதே மாதிரி திருக்குறள் இல்லை அப்படின்னா தமிழ் மொழி வந்து இருந்திருக்காது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஓகேவா, பிகாஸ் தமிழன் தமிழ் மொழி இது ரெண்டுக்குமே அடையாளம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறள் மட்டும்தான். அதை யார் சொன்னார்னு பார்த்தீங்க அப்படின்னா கி.ஆ.பெ. விஸ்வநாதம் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா, ஸோ இது வந்து மிக மிக முக்கியமானது. அடுத்து பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என பொதுநெறி காட்டிய புலவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர். பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என பொதுநெறி காட்டிய புலவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர். அடுத்து சுருங்க சொல்லி விளங்க வைப்பதில் வல்லவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய திருக்குறள். ஓகேவா, சுருங்க சொல்லி விளங்க வைப்பதில் வல்லவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் எழுதியவர் திருவள்ளுவர் மட்டும்தான். வந்து 3 வரியில் சொல்லி பார்த்தீங்கன்னா 7 வரியில் சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்க்கை கருத்தையே வந்து அந்த இதில் வந்து அடைக்கிறவார். ஸோ அதுக்கு தகுதியானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய திருவள்ளுவர் மட்டும்தான். அடுத்து அனைத்து நாட்டினரும் இனத்தினரும் தமைக்கு உரியதென கொண்டாடும் வகையில் பொதுமை கருத்துக்களை படைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் மட்டும்தான். ஓகே, அடுத்து அறம் பொருள் இன்பம் எனும் முப்பெரும் பிரிவுகள் உடையது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா
நம்முடைய திருக்குறள் மட்டும்தான். அடுத்து 9 இயல்களையும் 133 அதிகாரங்களையும் 1330 குறள் பாக்களையும் கொண்டுள்ளது பார்த்திங்கன்னா நம்முடைய திருக்குறள் மட்டும்தான். ஓகே. அடுத்து அறத்துப்பால் பார்த்திங்க அப்படின்னா 38 அதிகாரம், பயிரவியல் பார்த்திங்கன்னா 4 அதிகாரம், இல்லறவியல் பார்த்திங்கன்னா 20 அதிகாரம், துறவியல் பார்த்திங்கன்னா 13 அதிகாரம், ஊழியல் பார்த்திங்கன்னா 1 அதிகாரம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து மிக மிக முக்கியமானது. அடுத்து பொருட்பால் பார்த்திங்க அப்படின்னா 70 அதிகாரம், அரசியல் பார்த்திங்கன்னா 25 அதிகாரம், அங்கவியல் பார்த்திங்கன்னா 32 அதிகாரம், குடியியல் பார்த்திங்கன்னா 13 அதிகாரம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா காமத்துப்பால். ஸோ காமத்துப்பால் பார்த்திங்கன்னா 25 அதிகாரம், களவியல் பார்த்திங்கன்னா 7 அதிகாரம், கற்பியல் பார்த்திங்கன்னா 18 அதிகாரம். ஸோ இந்த அதிகாரம் எல்லாமே வந்து மிக மிக முக்கியமானது. ஓகேவா? ஸோ இது டிஎன்பிசி எக்ஸாம் இருக்கட்டும், போலீஸ் எக்ஸாம் இருக்கட்டும், டெட் எக்ஸாம் இருக்கட்டும், எந்த ஒரு போட்டித் தேர்வுலையும் வந்து எதிர்பார்க்கக்கூடியது தான் இந்த அதிகாரம் எல்லாமே. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா திருக்குறளின் வேறு பெயர்கள். ஸோ திருக்குறளின் வேறு பெயர்கள் பார்த்திங்கன்னா முப்பால், இயற்கை வாழ்விலம், உத்திரவேதம், பொதுமறை, திருவள்ளுவ பயன், வாழ்த்து, தேவநூல், பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, தமிழ்மறை, திருவள்ளுவம், பொருளுரை, உலக பொதுமறை, முதுமொழி. இந்த எல்லா பேராலுமே பார்த்திங்க அப்படின்னா திருக்குறளுக்கு வந்து வேறு பெயர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ திருக்குறளின் வேறு பெயர் பார்த்திங்க அப்படின்னா இது எல்லா பேருமே வந்து அடங்கும். ஓகே. ஸோ அடுத்து பாருங்கள், திருவள்ளுவரின் வேறு பெயர்கள் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. பார்த்திங்க அப்படின்னா திருக்குறளுக்கு வந்து வேறு வேறு பெயர்கள் பார்த்தோம். அதே மாதிரி திருவள்ளுவருக்கு பார்த்திங்க அப்படின்னா வள்ளுவ நாயனார், தேவர், முதற்பாவலர், தேவப்புலவர், நான்முகன், மதனுப்பாங்கி, சென்னாப்போதர், பெருநாவலர், பொய்யில் புலவர். இது எல்லாமே பார்த்திங்கன்னா திருவள்ளுவருக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள். ஓகே. அடுத்து பாருங்கள், திருவள்ளுவர் காலம் பார்த்திங்க அப்படின்னா கிமு 31 என்று கூறுவோம். அதே மாதிரி இதனை தொடக்கமாக கொண்டே திருவள்ளுவர் ஆண்டு வந்து கணக்கிடப்படுகிறது. அடுத்து பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடும் முறை பார்த்திங்கன்னா கிறிஸ்து ஆண்டு, அதாவது கிறிஸ்து ஆண்டு கிமு 31 திருவள்ளுவர் ஆண்டு. இது பார்த்திங்க அப்படின்னா 2014 பார்த்திங்கன்னா 2014 + 31 வந்து 2045. அதே மாதிரி 2020 + 31 வந்து பெருக்கணிங்க கூட்டுனீங்க அப்படின்னா அதில் ஒரு இயர் வரும் இல்லையா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் ஆண்டு. ஓகே. அடுத்து பார்த்திங்கன்னா தைத்திங்கள் 2ஆம் நாளை திருவள்ளுவர் நாளாக தமிழக அரசு வந்து அறிவித்து கொண்டாடி வருகிறது. தைத்திங்கள் 2ஆம் நாள். ஓகே. அடுத்து பாருங்கள், திருக்குறளுக்கு உரை செய்த பதின்மர் பார்த்திங்க அப்படின்னா தருமர், மானக்குடவர், தமத்தர், திருமலையர், நாச்சர், பரிதி, பரிமைகளார், பரிப்பெருமாள், மல்லர், கலிங்கர். இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா திருக்குறளுக்கு உரை செய்த பதின்மர். ஓகே. இது எல்லாமே வந்து மிக மிக முக்கியமானது. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், பரிமேகலார் உரையே மிக சிறந்தது ஆகும். ஓகே. அடுத்து மணக்குடவர், பரிமேலழகர், பரிதி, பரிப்பெருமாள், கலிங்கர் ஆகிய ஐவரின் உரை வந்து மட்டுமே வந்து கிடைத்துள்ளது. அடுத்து ராமானுஜ கவிராயர், திருவிகா, நாமக்கல் ராமலிங்கனார், சரவண பெருமாள் ஐயர், தண்டபாணி தேசிகர், அரச சண்முகனார், புலவர் குழந்தை, பாரதிதாசன், மூவ வரதராசனார், நாவலர் நெடுஞ்செழியன் போன்றோர் பிற்காலத்தை உரை எழுதியவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள். ஓகேவா? இது ஜஸ்ட்டு பார்த்து மட்டும் வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்து பாருங்கள், திருக்குறள் உரைவளம் தருமபுர அதின வெளியீடு ஐவரின் பழைய உரை. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா திருக்குறள் உரைக்கூத்து திருப்பனந்தாள் வெளியீடு ஐவரின் பழைய உரையுடன் ஆங்கில மொழிபெயர்ப்பும் வந்து சேர்ந்தது. ஓகேவா? இதையும் வந்து ஜஸ்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், திருக்குறள் உரைக்களஞ்சியம் மதுரை பல்கலைக்கழக வெளியீடு. திருக்குறள் உரைவளம் பார்த்திங்கன்னா தண்டபாணி தேசிகர், திருக்குறள் உரைக்களஞ்சியம் தண்டபாணி தேசிகர், திருக்குறள் நுண்பொருள் மாலை காரிரத்தின கவிராயர், திருவள்ளுவ மாலை புலவர் பலர் பாடியது, திருக்குறள் ஆராய்ச்சி பதிப்பு கீவா ஜெகநாதன், வள்ளுவம் வா சுபமணிக்கம், வாழும் வள்ளுவம் வாசே குழந்தைசாமி, வள்ளுவர் கண்ட நாடும் காலமும் தேய்போமி, திருக்குறள் மணிவிளக்க உரை பார்த்திங்கன்னா பெருவிளக்க நூல் பார்த்திங்கன்னா கா அப்பாத்துறையார் வந்து சொல்லியிருப்பார். அதே மாதிரி திருக்குறள் நடையில் பார்த்திங்கன்னா இ சுந்தரமூர்த்தி, சொல்வலை வேட்டுவார் பார்த்திங்கன்னா இ சுந்தரமூர்த்தி. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிக மிக முக்கியமானது. அடுத்து பாருங்கள், திருக்குறளை வந்து எந்தெந்த மொழியில் யார் யார் மொழிபெயர்த்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா லத்தீன் மொழியில் வந்து வீரமா முனிவர் வந்து மொழிபெயர்த்திருப்பார். ஜெர்மன் மொழியில் வந்து பார்த்திங்கன்னா கிரால் அவர் வந்து மொழிபெயர்த்திருப்பார். ஆங்கிலத்தில் வந்து ஜி போப் வந்து மொழிபெயர்த்திருப்பார். ஃப்ரெஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஏரியல் அவர் வந்து மொழிபெயர்த்திருப்பார்.
வடமொழியில் பார்த்தீங்கன்னா அப்பாச்சாமி தீர்த்ததார் வந்து மொழிபெயர்த்திருப்பார். ஹிந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா பிடி ஜெயின் வந்து மொழிபெயர்த்திருப்பார். தெலுங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வைத்தியநாத பிள்ளை வந்து தெலுங்கில் மொழிபெயர்த்திருப்பார். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த இந்தியர் பார்த்தீங்கன்னா கேஎம் பாலசுப்ரமணியன். ஓகேவா? ஸோ இது வந்து மிக முக்கியமானது. திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த இந்தியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேஎம் பாலசுப்ரமணியம். ஓகே, இது வந்து மிக மிக முக்கியமானது. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்துட்டோம். இந்த திருக்குறளில் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா திருக்குறள் ப்ளஸ் அதில் உள்ள மிக மிக முக்கியமான கருத்துக்கள், விளக்கு உரை யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பிஜிடிஆர்பி, டெலகிராம் லிங்க் அண்டு டிஎன்பிசி போலீஸ் எக்ஸாம், ஹிந்து ரிலிஜன் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் அண்டு டெட் எக்ஸாம் இந்த மாதிரி நம்முடைய டெலகிராம் குரூப் அண்டு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியலையா இந்த வாட்ஸ்அப் நம்பரு, இந்த வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட பேர், குவாலிஃபிகேஷன், என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க மென்ஷன் பண்ணி நம்முடைய வாட்ஸ்அப் குரூப் ப்ளஸ் டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். டிஎன்பிசி எக்ஸாம், போலீஸ் எக்ஸாம், பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் அதுலேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா டெலகிராம் லிங்க் அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு நம்ம குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ மேற்கண்டு நம்ம இந்த பார்த்தாலையா திருக்குறளை பற்றி இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து சரியான விளக்கம் தரேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் போட்டித்திற்கு முயற்சி பண்ணக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்து பயன்பெறட்டும். ஸோ இது மாதிரி மேலும் தகவல் பெற நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உடைய பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.